நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வருடக்கணக்காயிடுச்சு. எப்போவுமே வருஷத்துக்கு 2 முறை போவோம். இந்த முறை வந்து கொஞ்சம் போக முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் மார்னிங் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் நாங்கள் 2 வீலர் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு கிளம்பினோம். அதாவது திண்டிவனம் வழியாக வந்து செஞ்சி தாண்டி போகக்கூடிய ஒரு பஸ்ஸில் ஏறினோம். மார்னிங் 6:30க்கு எடுத்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா 9:30க்கு கொண்டு போய் திருவண்ணாமலை சேர்ந்தது. போகிற வழியில் இந்த சவுக்கு தோப்பெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவும் இந்த காட்சிகளெல்லாம் நான் படம் பிடிச்சிட்டே வந்தேன். காலையில் வந்து நானும் என் கணவரும் தோசையை வந்து ரெடி பண்ணி நாங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டோம். வெளியே எங்கேயும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னுட்டு கிளம்பினோம். எப்போவுமே ஊருக்கு போகிறதுனா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இது வந்து ஒரு சில காலங்கள் கழித்து, அதாவது கொஞ்சம் உடம்பு முடியாத சமயத்தில் இந்த கை கால் உபத்திரவம்லாம் இருக்கிறப்ப ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப கடினம். அதாவது ரொம்ப கஷ்டமாகிடுது. நிறைய விஷயங்களுக்கு வந்து போக முடியாமல் போயிடுது. என்னோடய கணவருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால் நிறைய டெஸ்டெல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில அதாவது கிட்னி, லிவர் இது போல் ஒவ்வொரு பார்ட்டும் அது அப்டமன் இதெல்லாம் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். இருந்தாலும் அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால அதற்குரிய மாத்திரை மருந்துக்களை இப்போதைக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் இது வந்து நாங்கள் செஞ்சி தாண்டி தான் போனோம். திண்டிவனம் தாண்டி செஞ்சியும் அடுத்து தான் வந்து திருவண்ணாமலைக்கு போகணும். ஸோ நாங்கள் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செஞ்சி கோட்டையை வந்து படம் பிடிச்சிக்கிட்டே போனேன். ரொம்பவும் அழகாக ரொம்பவும் அருமையாகவும் இருந்தது. அந்த உச்சியில் போய் எப்படி தான் அந்த கோட்டையை அந்த கால மன்னர்கள் இதெல்லாம் ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறது நினைக்கும் போதே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. அதற்காக எவ்வளோ மக்கள் வந்து உழைச்சிருப்பாங்க, அதில் எத்தனை பேர் வந்து மடிஞ்சிருப்பாங்கன்றதும் தெரியல. ஆனால் இன்றைக்கும் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தா வியக்கிற வகையில் இருக்குது. இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வந்து நானும் போகணும்னு நினைக்கிறது. ஆனால் வந்து இது வரைக்கும் நான் போனதில்லை. சும்மா இது போல் பஸ்ஸில் போகிறப்ப நாங்கள் இது படம் பிடிக்கிறதோடு சரி. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து கண்ணமுடையார் கோவில். இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையிலேருந்து மணலூர்பேட்டை போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே நிறைய குரங்குகள்லாம் வந்து பார்க்க முடியும். இங்கே ரொம்ப குரங்குகளோட அட்டகாசம் அதிகமாக இருக்குது. இது ஒரு காலத்தில் இங்கெல்லாம் வந்து சிறுத்தையெல்லாம் கூட போனது அப்படின்றாங்க. ஆனால் நான் இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்குகளும் அட்டகாசங்கள் தான் அதிகமாக இருக்குது. மான் கூட பார்த்ததா சொல்கிறாங்க மக்கள். நாங்கள் கொண்டு போன பொருட்களையெல்லாம் வந்து மேலேருந்து 2 பேர் பாருங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 2 பேர் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஆயிரக்கணக்கான குரங்குகள் இங்கெல்லாம் கூடி அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குங்க. என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் இந்த மிருகங்களுக்கெல்லாம் வந்து உணவு போடுறது தான் வந்து ஒரு வழக்கமாக வச்சிட்ருப்பார். அது மாடாக இருக்கட்டும், குரங்காக இருக்கட்டும், காகம், அதே போல் வந்து பூனை, நாய் எதையும் விட்டு வைக்கிறதில்ல. போன இடத்துலையும் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போனதுலேருந்து அவர் திரும்பி நாங்கள் கிளம்புற வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க குரங்குகள்லாம் வந்து எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தது. நாங்கள் கோவிலுக்கு போன சமயம் ராகு காலம் என்பதால் கொஞ்சம் நேரம் நாங்கள் பொறுத்து கோவிலில் வந்து நடந்த அந்த அபிஷேகங்கள்லாம் பார்த்துட்டு பூஜை முடிந்ததும் நாங்கள் கிளம்பினோம். அங்கேருந்து நாங்கள் திருவண்ணாமலை வந்து பாண்டிச்சேரிக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. அதாவது போக 3 மணி நேரம், வர்றதுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகிடுச்சு. நாங்கள் திரும்பி வரும்போது அங்கே இளநீர் வந்து ரொம்ப சீப்பாக கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் இளநீர் வாங்கி குடிச்சிட்டு நிம்மதியாக ஊருக்கு கிளம்பினோம். மறுபடியும் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வந்து கடவுளோட இந்த அபிஷேகத்தை வந்து அபிஷேகம் வைக்கிறது இல்லாமல் பொங்கல் பொங்கி படைக்கிறது தான் வந்து வழக்கம். ஆனால் இப்போ வந்து மக்கள் அங்கே அதிக நடமாட்டம் இல்லைங்கிறனால கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நாங்கள் இந்த வாட்டி வந்து பொங்கல் வைக்கலை. அடுத்த முறை வந்து பொங்கல், அதாவது
தை மாதம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தான் சாதாரணமாக அங்கே மக்கள் கூடி பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் பொரிக்கடலை, வெல்லம், கொஞ்சம் சாமிக்கு அபிஷேகத்துக்கு தேவையான சில பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்புனோம். பூ வந்து வாங்கி வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு போனோம். சாதாரணமாக குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து போவாங்க. அதன் பிறகு ஆடி தை மாதங்களில் வந்து அபிஷேகம்லாம் நடக்கும். நாங்கள் அபிஷேகம் முடிஞ்சு பூஜை முடிஞ்சதும் நாங்கள் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அங்கே எங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு இந்த குரங்குகள் கூட்டம்தான். அதன் பிறகு நாங்கள் பாண்டிச்சேரிக்கு கிளம்பணுன்றனால அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். இதுபோல் அதாவது பெண்களுக்கு வந்து அம்மா வீட்டில் குலதெய்வம் கும்பிடுவோம். கல்யாணம் ஆகி வந்ததும் புருஷன் வீட்டில் இருக்க குலதெய்வத்தை கும்பிடுவோம். என்னதான் இருந்தாலும் நாம் அம்மா வீட்டில் கும்பிட்ட அந்த குலதெய்வத்தையும் கும்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால் நான் என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கும், அதாவது எங்கள் அம்மா வீட்டில் கொண்டாடின அதே குலதெய்வம் கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிற கடவுள் தான் வழி நடத்துவார்.